கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான விஷயத்தை, அதாவது உங்களுக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகள், நஷ்டம், தோல்வி, கடன், கஷ்டங்கள், எல்லா விதமான உங்கள் பண நெருக்கடிகளிலும் இருந்து எப்படி இந்த வேத சத்தியத்தின் மூலமாகவே கர்த்தர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் மூலமாகவே நீங்கள் ஒரு விடுதலையை, மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து தியானித்து இந்த அதிகாலை ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா விதமான உபத்திரவங்கள், கஷ்டங்கள், எல்லா விதமான நஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மேன்மைப்படுவீர்கள், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். நன்றாக கவனியுங்கள். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்மால் ஊழியம் செய்யக்கூடாது. ஐயா, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது. அதை இச்சித்து சிலர் விசுவாச மார்க்கத்தை விட்டு தவறி போயிருக்கிறார்கள். ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஒரு நிறைவோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய மன விருப்பம் என்பதிலே மாற்றமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பண ஆசை விக்கிரகமாக மாறிவிடக் கூடாது, அல்லது நீங்கள் ஐஸ்வர்யத்திற்கு மேல் ஐஸ்வர்யத்தை பெற்று ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது, எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று கர்த்தர் சொன்ன ஒரு மோசமான கொடூரமான நிலைமைக்கு நாம் போய்விடாதபடி கர்த்தர் உங்களை தக்கபடி ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ள முடியும். நிச்சயமாய் பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டபடி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுலடியார் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஐயா, உங்களுக்கு என்ன குறைவு, என்ன காரியங்களிலே குறைவு இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், ஐயா, எங்களுக்கு கட்டின வீட்டினால் வந்த கடன்கள், அல்லது எங்களுடைய தொழிலினால் வந்த கடன்கள், பிள்ளைகளை படிக்க வைத்ததினால் வந்த கடன்களும் கஷ்டங்களும், அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாதபடி அநேக கடன்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களுமாய் இருக்கிறது. பண கஷ்டங்களினால் எங்களுக்கு நிம்மதியாய் இருக்க முடியவில்லை. ஐயா, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை, அத்தனை கஷ்டம். அப்படியே என்று சொல்லி அநேக காரியங்களிலே குறைவுபட்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால் தான் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிச்சயமாய் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தரோ அதனுடைய வேதனையை கூட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை, நியாயமானபடி ஐஸ்வர்யத்தையும் நல்ல குணங்களையும் உங்களுக்கு தருவது அவருக்கு பிரியமான காரியம். நீங்கள் யாதொன்றிலும் குறை இல்லாதவர்களாய் ஐயா கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்திலே வாழ்ந்து நிச்சயமாய் அவருக்கு நல்ல சாட்சிகளாய் இருக்க முடியும். நீதிமொழிகள் 10:22 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3 யோவான் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சுகமும் சௌக்கியமும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாக்களிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதிருங்கள். இது யாரும் எவரும் எப்படி தவறாக பேசினாலும், ஒருவேளை நீங்கள் தவறான ஒரு விளக்கங்களை எங்கே பெற்றிருந்தாலும் கூட, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை
உங்களை மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை மகிமைப்படுத்துவார். ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். மல்கியா 3:10 சொல்லுகிறார், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, ஓ மைட்டி காட், சாதாரண பெட்டகங்களை அல்ல, அல்லது இருப்பு பெட்டிகளை அல்ல, இருப்பு தாழ்பால்களை மாத்திரமல்ல, வெங்கல கதவுகளை உடைக்கிறது மாத்திரமல்ல, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளையே திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், கர்த்தர் என்னை சோதித்து பாருங்கள். ஐயா, அது எப்படி சோதிக்கணும்? மல்கியா 3:10 நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் கர்த்தர் உங்களை வானத்தின் பலகணிகளை திறந்து, நீங்கள் என்ன தேவையில் இருக்கிறீர்களோ, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் மாத்திரமல்ல, அல்லது உங்களுக்கு வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் மாத்திரமல்ல, ஐயா, உங்கள் கையில் இருக்கிற திறமைகளினால் அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுனால் அல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் உங்களோடு சவால் விடுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நீங்கள் தைரியமாயிருந்து தேவ பிள்ளைகளாய் நற்சாட்சியாய், ஐயா, பொருளாதாரத்தின் மேல் அல்லது பொருளாசையின் மேல் நீங்கள் சாயாமல் தேவன் பக்கமாயே சாய்ந்து, ஐயா, நீர் கொடுக்கிற ஆஸ்தியும் அந்தஸ்தும் உம்முடைய மகிமைக்காகவே எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் உமக்கு நல்ல சாட்சியாய் இருப்போம். எந்த சூழ்நிலையிலும் பெருமை இல்லாதபடி, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளாகவே இருப்போம் என்ற ஒரு தைரியமான அறிக்கையோடு நீங்கள் நிச்சயமாய் கர்த்தருடையத்திலிருந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். பவுலடியார் இன்னும் 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும். ஓ குளோரி! எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். ஐயா, பவுலடியார் அப்படி வாழவில்லை. பவுலடியார் அநேக கஷ்டங்களோடும் அவர் ஊழிய பாதையிலே பல்வேறு நெருக்கடிகளோடும் ஆபத்தோடும் வாழ்ந்த மனிதன் தான். ஆனாலும் கர்த்தர் எப்பொழுதும் அவரை எவரிடமும் கையேந்தாதபடி ஒரு நல்ல தியாகமுள்ள அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையை சீசர்களுக்கு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, சீசர்கள் எல்லாம் ஏதோ தரித்திரர்களாயும் அல்லது ஏதோ ஒன்றுமில்லாதவர்களாகவும் இருந்தார்கள் என்றும் நம்ம ஒரேடி அவர்களை அப்படியாகவும் பார்க்க கூடாது. ஐஸ்வர்யவான்களாயிருந்து சுகபோகத்தில் இருந்தார்கள் என்றும் பார்க்க கூடாது. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவர்களை அற்புதமாய் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். மேலும் 9:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும். ஓ குளோரி! எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடைய. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை. ஐயா, உங்கள் வீடுகளை நியாயமானபடி கட்டிக் கொள்ளுகிறதில்ல, அல்லது உங்களை தொழிலை செய்வதற்கும் உங்கள் வருமானத்திலும் நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பதற்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கும் உங்களை சம்பூரணம் உடையவர்களாகவும், சகல எதற்காக சம்பூரணம் உடையவர்களாய் மாற்றுகிறார்? சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஓ குளோரி! எத்தனை அற்புதமான விஷயம் பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தேவைகளை எல்லாம் எப்பொழுதும் நீங்கள் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய பெரிய கிருபையை உங்களிடத்திலே பெருகச் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. ஐயா, நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும் பொழுது தாறுமாறாய் சென்று விடாதபடி, உன் மனம் போன போக்கிலே சென்று விடாதபடி, நீ மதிக்க வேண்டியவர்களை மதிக்காதபடி, அல்லது தேவனின் பேரில் பற்றுதலாய் இருப்பதை விட்டுவிட்டு பண ஆசையிலே நீ அங்கும் இங்கும் ஓடாதபடி, அவரே இந்த தேவனாகிய கர்த்தரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பதை மறந்து விடாதே என்று மோசே தன்னை பின்பற்றின அருமையான தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இன்னும் 29:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு. ஓ, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை
கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம், நல்ல வழிமுறைகள், கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை நிறைவேற்றவே கர்த்தர் வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. நிச்சயமாய் அவரை விட்டு விலகி போய்விடாதபடி இந்த வஞ்சகனும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற, வஞ்சிக்கிறவனாய் இருக்கிற, ஏமாற்றுகிறவனாய் இருக்கிற பிசாசின் வழிகளிலே நடந்து ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யங்கள் பெருகும் பொழுது தாறுமாறாய் சென்று விடாதபடி, ஆஸ்தியும் அந்தஸ்தும் பெருகும் பொழுது தவறான வழிகளிலே கீழ்ப்படியாமையிலே நீங்கள் சென்று விடாதபடி நிச்சயமாய் உபாகமம் 28:1 சொன்னபடி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், என்ன செய்வாரா? உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால், யாராய் இருந்தாலும் சரி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். இதுதான் உங்கள் லக்கு, இதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் அளவு. மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை. காரியமெல்லாம் இன்று கர்த்தர் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீங்கள் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்களே ஆனால் எந்த சூழ்நிலையிலும், ஓ மைட்டி காட், இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மீது வந்து பலிக்கும். Glory to the Lord. Hallelujah. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் வழி மாறி போய்விடாதிருங்கள். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் போன்று ஓடி வாழ்க்கையை அல்லது உங்கள் ஆசீர்வாதங்களை தொலைத்து விடாதிருங்கள். நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே. உன் கூடையும் மாய்ப்பசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். மைட்டி காட். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்பதிலே எந்த சந்தேகம் இருக்கிறது? ஐயா, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ மைட்டி காட். அப்பொழுது 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீ அவர்களுக்கும் கடன்காரங்களுக்கும் அல்லது உனக்கு கடன் தந்தவர்களுக்கும் நீ பயப்பட்டு ஐயோ வெட்கத்தோடும் கூனி குறி அலைந்த காலங்கள் இருந்ததே. நீ ஒருவேளை ஐயா கடன் கஷ்டம், வெளியிலே என் தலையை காட்ட முடியவில்லை, யாரை கண்டாலும் பயம், வீட்டிலே கதவு தட்டப்படும் போதெல்லாம் பயம், கதவை யாரோ வந்துகிறார்கள் என்றால் கடன்காரர்கள் வந்து விட்டார்களோ என்று கூனி குறுகி பயந்து நொடிந்து போவேன் என்று சொன்னீர்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கதி என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, உங்கள் உற்றார் உறவினர்கள் மாத்திரமல்ல, உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் மாத்திரமல்ல, ஐயா உங்களை அவமானமாய் நடத்தியவர்கள் மாத்திரமல்ல, நீ வாழ்வதை விட நீ சாவதே நல்லது என்று சொன்னார்களே, நீ எல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லாதவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்களே, அல்லது நீங்கள்லாம் இனி உருப்பட போவதே இல்லை, நீ வாழப் போவதில்லை என்று சொன்னார்களே, நீ அவர்கள் மாத்திரமல்ல, பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உங்களுக்கு பயப்படுவார்கள். எப்போ? இந்த மகிமையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றும் பொழுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே, கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களையும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்யவும், நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்களோ ஐயா இந்த மகிமையான சூழ்நிலைக்கு வருவீர்கள். அப்பொழுது நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டின அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக.
நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். பண ஆசையிலே மையல் கொண்டு அதற்காக அலைந்து ஓடி வாழ்க்கையை வெறுத்து விடாதீர்கள். ஆனால் இவைகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா விதமான பண நெருக்கடிகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானங்கள், கடன்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த காரியத்தை நன்றாக கருத்திலே கொள்ளுங்கள். இன்னும் குறைவாக 5-6 நாள் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் காலை தியானத்தையும் தவறாமல் இரவு தியானத்திலும் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். தொடர்ந்து நீங்கள் இந்த நல்ல வார்த்தைகளை அறிக்கையிட்டு இந்த நல்ல வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும் பொழுது இவைகள் உங்களுக்கு சுதந்திரமாகும். உங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாகும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் வாழ்ந்து வளர்ந்து எப்பொழுதும் என்றென்றுமாய் சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, நன்றி ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. Thank you Lord for your wonderful words. Thank you, praise the Lord என்று எழுத மறந்து விடாதிருங்கள். வாசித்த உடனே ஒரு லைக் பட்டன்ல போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நம்முடைய பிள்ளைகளோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒரு நாளும் பொய் உரையாத உம்முடைய வார்த்தைகள் ஐயா, இந்த பூமியும் வானமும் நிலை குலைந்து போனாலும் சரி, இவர்கள் உருமாறி போனாலும் உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தோ அல்லது எழுத்தின் உறுப்போ ஒரு நாளும் பொய்யாய் போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று வாசிக்கிறோமே. எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியாய் கொத்த இந்த நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட நீர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, நன்றி செலுத்துகிறோம். ஓ நாடு உங்களுடைய வாத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகி யோவான் சொன்னது போல என் தேவனாகி கர்த்தருடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாய் வாழ்ந்திருக்கும்படியாய் சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தெய்வமே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை தொடர்ந்து செய்யும்படியாய் இந்த உடன்படிக்கையின் கட்டளைகள் கற்பனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் எல்லா விதமான கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள், கடன்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்களில் இருந்து விடுபடும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விதமான சாபங்களும் மாறி போகட்டும் ஐயா. எல்லா விதமான சாபங்களும் ரோகங்களும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தரித்திரியமும் கஷ்டமும் கடனும் வேதனையும் ஐயா நஷ்டமுமாய் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற காலத்திலே இவர்கள் தேசத்திலே இவர் குடும்பத்திலே இவர்களுக்காக ஆசீர்வாதமான மழை பெய்ய செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பட்ட கடன்களை இருக்கிற தேவைகளை எல்லாம் நிறைவு செய்யும்படியாய், வீடு இல்லாமல் தவிக்கிற, நல்ல வேலை இல்லாமல் தவிக்கிற ஐயா, நல்ல தொழில் இல்லாமல் தவிக்கிற, ஊழியங்களிலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கும்படியாய் ஐயா, உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும்படியாய், இவர்களோ கடன் வாங்காதபடி ஒரு உண்மதும் ஒரு உயர்வுமான வாழ்க்கை வாழுகிற கிருபையை கொடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம். பட்டணத்திலும் வெளியிலும் ஐயா, வருகையிலும் போகையிலும்
குடும்பங்களிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் தேவனாகி கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் இவர்களை உயர்த்துகிறதுனால் நல்ல சாட்சிகளாய் இவர்கள் பிள்ளைகளுமாய் இந்த எல்லா உபத்திரங்களிலும் இருந்து விடுபட்டு வாழ்ந்து நான் அப்பொழுது இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் கூட அறிந்த தெரிந்த ஊரார் உறவினர்கள் எல்லாம் கூட கர்த்தருடைய நாமம் இவர்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு ஐயா உமக்கு பயப்படும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பயப்படும்படியாய் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அனுகூலமான அடையாளம் உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் இவர்கள் மீது தங்கி இருக்கட்டும். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கும்படியாய் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஐயா இதை அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுகிற இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணி அநேக நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் அறிந்த தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இவ்வனமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. உடைய கிருபை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து மகிழ்ந்திருக்கும்படியாய் என் அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். இந்த சத்தியம் இங்க எந்த பாட்டில் உங்களுக்கு குறைவுகள் இருக்கிறதோ, எங்கே தரித்திரியமும் கஷ்டமும் வறுமையும் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதோ, எங்கே கடனும் தோல்வியும் அவமானமும் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் இந்த அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை காணுங்கள். தொடர்ந்து அடுத்த சில தினங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அறிக்கை செய்து ஜெபித்து தியானித்து பயன்பெறுங்கள். கர்த்தர் உங்களை சகல பூமியில் உள்ள பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் மேன்மையாக வைப்பார்.